கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வீட்லேயுமே மீல்ஸில் வந்து இந்த சைட் டிஷ் மிஸ்ஸே ஆகாதுங்க. அவ்வளோ ஃபேமஸான டிஷ் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். வாழைக்காய் வந்து ஒன்று எடுத்துக்கிறேங்க, 7 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, வத்தல் பொடி வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேங்க, உப்பு தேவையான அளவு, ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், மிளகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக, வத்தல் 2, தால்சத்துக்கு கடுகு உளுந்தம் பருப்பு. இவ்வளோ தாங்க இது செய்ய தேவையான பொருள். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? நான் வந்து ஒரு வாழைக்காயில் வந்து சைடில் 2ஐயும் கட் பண்ணிவிட்டு இதை தோல் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. தோல் வந்து ஃபுல்லாக சீவாமல் மேல் தோலை மட்டும் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ண உடனே நம்ம வந்து இதை தண்ணிக்குள்ளே போட்டுடணுங்க, இல்லை அப்படின்னா கருத்து போயிடும். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஏற்றுக்கலாங்க. இது கூடவே உப்பு மஞ்சப்பொடியும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவுமே இது கூட சேர்த்து 3/4 பதம் வரது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணணும். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது லைட்டு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா துருவின தேங்காயும் இது கூட சேர்த்து அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா மிளகு ஜீரகமும் சேர்த்து அதையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற காஷ்மீரி சில்லி பவுடரையும் சேர்த்து இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம வேக போட்டிருந்த வாழைக்காவுமே 3/4 பதமாக சூப்பராக வந்துருச்சுங்க. இதை அப்படி தண்ணி வடிகட்டி அப்படி கொஞ்சமாக ட்ரை பண்ண வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, பட்டை, வத்தல், கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக காயப்பொடியும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காவுமே இது கூட சேர்த்து லைட்டாக குலுக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான வாழைக்காய் துவட்டல் ரெடி ஆயிருங்க. இது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். குட்டீஸுக்குமே இது ரொம்பவே நல்லா பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கையும் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.